இந்த வீடியோவில் ஒரு சில பொய்களை பற்றியும் ஒரு உண்மையை பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த உண்மை என்னன்றதை கடைசியில் நான் சொல்கிறேன். உங்களை பார்க்க வைக்கணும், கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்ன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. கடைசியில் அந்த உண்மை என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முதல்ல கடைசி ஒரு சில நாட்களாக வேறு இடத்துல அந்த வீடியோ போட்டிருந்தா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, என்ன நடந்தது எல்லாம் ஓகேன்னு சொல்லி. ஒரு பிரச்சனையும் இல்லை, திரும்பவும் வழக்கம் போல் அதே இடத்துல இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்னை நலன் விசாரிச்ச எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பதிவான அந்த சம்பவம் வன்முறை சம்பவம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிற சிறை அதிகாரிகளோட குடும்பங்களுக்கு அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்குன்னு சொல்லி முதல் கட்டமா இப்ப 5 லட்சம் ரூபாய் நட்டஈடு கொடுக்கப்பட்டிருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல முழுமையான நட்டஈடு தொகையும் கொடுக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான விசாரணைகள் இப்ப தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. இப்ப சிறைச்சாலைக்குள்ள ஒரு தேடுதல் நடத்தப்பட்டிருக்கு. அங்கிருந்து கூர்மையான சில ஆயுதங்கள், கத்திகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வன்முறை சம்பவம் பதிவான நாள்ல சிறைக்குள்ள இருக்கிற சமையலறை உடைக்கப்பட்டு சமையலறையிலிருந்து ஆயுதங்களை பயன்படுத்தி தான் கைதிகள் அதிகாரிகள் மேலேயும் மற்ற கைதிகள் மேலேயும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கன்றது இப்ப முதல் கட்ட விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 700 கைதிகள் வரைக்கும் தான் அந்த இடத்துல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்களாம். மற்ற கைதிகள் எல்லாருமே வேற வேற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா பெண் கைதிகள், நீர்கொழும்பு சிறைச்சாலையில தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண் கைதிகள் எல்லாருமே நாட்டில் இருக்கிற வேற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்கன்றதும் இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. பெண் கைதிகள் சொல்ற நேரத்துல தான் நான் சொல்ல வந்த அந்த கதைக்கு இப்ப நாங்க வந்திருக்கிறோம். ஒரு பெண் கைதி சம்பந்தமா அன்றைக்கு சோசியல் மீடியால அதிகம் பேசப்படுது. சிங்கள பக்கங்களையும் குறிப்பா பேஸ்புக்ல ஒரு போஸ்ட், பேஸ்புக்ல ஆக்டிவா நீங்க இருக்கிற ஒரு நபரா இருந்தா ஒரு போஸ்ட் உங்களோட கண்ணுல கட்டாயம் பட்டிருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலையோட இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு போஸ்ட் உங்களோட கண்ணுல பிடியும் பட்டிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 2 பெண் கைதிகள் சம்பந்தமான வைரலான போஸ்ட் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு ஷேர் பண்ணப்படுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. 2 பெண்களுடைய கதைகள் அதுல சொல்லப்படுது. முதலாவது கைதியினுடைய கதையை நாங்க பார்க்கலாம். நீர்கொழும்பு அந்த சம்பவம் நடந்த நாள்ல பெண் கைதிகளும் கூட நீர்கொழும்பு சிறைச்சாலையினுடைய கூரைக்கு மேல் ஏறி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து எடுக்கப்பட்ட போட்டோஸ், வீடியோஸ்ல ஒரு அழகான பெண் இருக்கிறாரு. அந்த பெண்ணுடைய பேரு சந்துனி சொல்லி அந்த போஸ்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சந்துனியினுடைய கதை இதுதான் என்ற மாதிரி எழுதப்பட்டிருந்தது. சந்துனி பதுளையில படிச்சு வரான். ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணதுக்கு பிறகு கொழும்புல இருக்கிற ஒரு பிரபலமான ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. இப்போ கொழும்புல உயர்தரம் படிக்கிறாங்க. படிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல நல்ல திறமையான மாணவியா இருக்கிறாங்க. நெட் போர்ட்ல விளையாடுறதுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்குது. ஸ்கூல் டீம்லயும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. நிறைய சர்டிபிகேட் எல்லாம் பெற்றுக் கொள்றாங்க. வெயில் எக்ஸாம் நடக்கிற காலகட்டத்துல ஒரு சம்பவம் நடக்குதான். ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இவங்க சேர்க்கப்படுறாங்க. நண்பர்கள் எல்லாருமே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல இவங்களும் சேர்க்கப்படுறாங்க. இன்னும் ஒரு நண்பரும் அதுல சேர்க்கப்படுறாரு. அந்த நேரத்துல இவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. ஒரு ஆண் நண்பரும் இந்த சந்துனின்னு சொல்லப்படுற அந்த பெண்ணும் பழகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்களாம், கதைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்களாம். அப்படியே கதைச்சு கொண்டு கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு 2 பேருக்கும் இடையில ஒரு காதல் மலர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. 2 பேரும் லவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. காதல் அப்படியே போய்கொண்டிருக்கும் ஒரு நாளா. அப்ப ஒரு நாள் இவர் காதலன், இந்த காதலி சந்துனிக்கு சொன்னாராம், என்னுடைய நண்பர் ஒருத்தர் நீர்கொழும்புல இருக்கிறாரு, நீர்கொழும்புல போய் ஒரு பார்சல் தருவார், அந்த பார்சலை எனக்காக வாங்கி கொண்டு வர முடியுமான்னு சொல்லி அந்த காதலன் இந்த பெண்ணிட்ட காதலிட்ட கேட்டாராம். இப்ப இவங்களும் என்ன ஏதுன்னு சொல்லி எதுவுமே கேட்கல. ஏதோ ஒரு பார்சல் போறேன்னு சொல்லி நம்பி கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனா அந்த பார்சல்ல இருந்தது ஹீரோயின் போதைப் பொருளாம். இந்த ஹீரோயின் போதைப் பொருள் தான் இருக்குதுன்னு சொல்லி தெரியாம அந்த பேக்கை வாங்கி கொண்டு இவங்க காதலன் சந்திக்கிறதுக்குன்னு சொல்லி போய் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா போலீஸ் அவங்கள பிடிச்சு சோதிக்கிற நேரத்துல அந்த பேக்குக்குள்ள ஹீரோயின் இருக்குன்றது உறுதி செய்யப்படுது. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருதாம், ஓ நான் கொண்டு வந்தது ஹீரோயின், நான் போதைப் பொருள் தான் என்றது அவங்களுக்கு தெரிய வருதாம். இப்ப சிறையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறையில் இருக்கிற நேரத்துல தான் ஏல் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அப்படி பார்க்கிற நேரத்துல மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு அவங்க தெரிவாகி இருக்கிறாங்க என்றது அவங்களுக்கு தெரிய வருதாம். இன்னைக்கு அந்த அழகான பெண்ணுடைய வாழ்க்கை காதலனை நம்பி சோசியல் மீடியாவை நம்பினதால சிறைக்குள்ள அவங்களோட நிலைமை வாழ்க்கை போய்கொண்டிருக்கு என்ற மாதிரி அந்த பேஸ்புக் போஸ்ட்ல எழுதப்பட்டிருந்தது. சிங்களத்துல நிறைய இடங்கள்ல ஷேர் பண்ணப்படுது. தமிழ்ல இந்த போஸ்ட் கட்டாயம் பேஸ்புக்ல நீங்க ஆக்டிவா இருக்கிற ஒருத்தர் இருப்பீங்கன்னு சொன்னா கட்டாயம் இந்த போஸ்ட் உங்களோட கண்ணில் பட்டிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு பெண்ணுடைய போட்டோவும் இருந்தது. டாக்டர்ஸ் பயன்படுத்துற ஸ்டெதஸ்கோப் கழுத்துல போட்ட மாதிரி ஒரு பெண் கூரைக்கு மேல ஏறி இருந்த மாதிரி வீடியோஸ், போட்டோஸ் எல்லாமே வெளிவந்திருந்தது. அந்த பெண்ணுடைய கதையும் எழுதப்பட்டிருக்கு. அந்த பெண் மருதான பிரதேசத்தை சேர்ந்தவராம் டாக்டர் பிரியா சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. டாக்டர் பிரியாவோட கதையை இப்ப நாங்க பார்க்கலாம். டாக்டர் பிரியா மருதான பிரதேசத்தை சேர்ந்தவர். ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம். ஒரு ரூம் இருக்கிற வீட்டுல தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்பா கிட்டத்தட்ட ஒரு கராஜ்ல வேலை செய்யற கூலி தொழிலாளி மாதிரி வேலை செய்திருக்கிறாராம். அம்மா மாநகர சபையில
துப்புரவு செய்யற வேலையில கனகாலமா வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறாங்க. குடும்பத்துல வந்து ஒரு அண்ணன் இவங்களுக்கு இருக்கிறாராம், அது மாதிரி தங்கச்சியும் இருக்கிறாங்களாம். ஆரம்பத்துல இருந்து என்னதான் கஷ்டப்பட்ட குடும்பம்னு சொன்னாலும் டாக்டர் பிரியாவையும் படிக்க வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணனையும் கஷ்டப்பட்டு அந்த குடும்பம் வந்து அம்மா அப்பா படிக்க வச்சிருக்கிறாங்களாம். தங்கச்சியும் வந்து எப்படியாவது ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்ன்றதான் அவங்களோட ஒரு கனவு மாதிரி இருந்திருக்கு. இவங்க வந்து படிச்சு கஷ்டப்பட்டு டாக்டரா வந்திருக்கிறாங்க. நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்திருக்கிறாங்களாம். அண்ணனும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரா. இப்ப இவங்களுக்கு வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டல் வேலை கிடைச்சதுக்கு பிறகு தான் இலவசமா கஷ்டப்பட்ட மக்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்யணும்னு சொல்லி ஒரு டிஸ்பென்சரியை வந்து மர்தானா பிரதேசத்துல உருவாக்கி அந்த இடத்துல வந்து இலவசமா மருத்துவ சேவைகளை செய்து கொண்டிருக்கிறாங்களாம். இதே நேரம் அந்த பிரதேசம் வந்து எப்படியானதுன்றது நமக்கு தெரியும். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிற, போதைப் பொருள் கடத்தல் அதிகமா ஒப்பிட்ட அளவில் அதிகம் நடக்கிற ஒரு பிரதேசம். அப்ப வந்து அதுக்கு எதிராகவும் சில நடவடிக்கைகள் வந்து இவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. திட்டமிட்டு ஒரு குரூப் இவங்களை வந்து சிக்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்திருந்ததாம். ஒரு நாள் திடீர்னு சொல்லி இவங்க வீட்டுல இருக்கிற நேரத்துல போலீஸ் வந்து வீட்டுக்கு போயிருக்கு. உங்களோட டிஸ்பென்சரியை வந்து நாங்க சோதிக்க வேண்டியிருக்கு, நீங்க போதைப்பொருள் மாத்திரைகளை விற்பனை செய்றீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, பாக்குறதுக்கு கதவு திறங்கன்னு சொல்லி போலீஸ் போய் டாக்டர் பிரியாட்ட கேட்குறான். அப்ப டாக்டர் பிரியாவும் கதவை திறந்திருக்கிறாங்க. எல்லாரும் போய் பார்க்குற நேரத்துல அந்த அவங்களோட டிஸ்பென்சரிக்குள்ள அவங்களுக்கே தெரியாம பெருந்தொகையான போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததாம். ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பல் இந்த டாக்டர் பிரியா சொல்லி அடையாளப்படுத்தப்படுற அவங்கள வந்து திட்டமிட்டு சிக்க வச்சிருக்கு. இப்ப அவங்க சிறையில அவங்களோட வாழ்நாளை கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சிறை கூரைக்கு மேல அந்த ஸ்டெதஸ்கோப்போட நின்று அந்த பெண்ணுடைய கதை இதுதான் சொல்லியும் அதே நபர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் என்ற பெயர்ல தான் அது வந்து எழுதப்பட்டிருந்தது. பேர் நாளிந்த என்ற பேர். நாளிந்த என்ற பெயர்ல ஒரு புலனாய்வு ஊடகவியலாளர் இந்த தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் சொல்லி இந்த 2 பெண்களுடைய கதையும் சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த 2 கதைகளையும் கேட்கிற நேரத்துல சில நேரம் உங்களுக்கு ஐயோ பாவம் இந்த 2 பேரும் என்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இந்த 2 கதைகளும் உண்மை கிடையாது. அந்த நாளிந்த சொல்லப்படுறவர் உண்மையான ஒரு ஜேர்னலிஸ்டே கிடையாது. இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கில் ஷேர் பண்ணப்படுற ஒரு வைரலான போஸ்ட். நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஐயோ பாவம் என்ற மாதிரி கமெண்ட் பண்ணி இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு போட்டோகிராஃபர் கற்பனையில எழுதின கதை தான் இந்த 2 கதைகளும். அவர் சொல்ல வர்றது சமூகத்துக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறத நோக்கமாக கொண்டு எழுதி இருக்கிற கதை. ஆனா அன்றைக்கு வந்து சீரியஸா அந்த 2 பேரும் உண்மையான கதைகள் சொல்லி அந்த 2 பேருடைய கதைகளும் உண்மையானதுன்னு சொல்லி நினைச்சு கொண்டு நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணி இருக்கிறத பார்க்க முடியுது. உண்மையிலேயே வந்து ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு சொன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இருக்குன்றது, வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போறது, காதலன் என்ற மாதிரி தொடர்பு ஏற்பட்டது. அவர் சொல்ல வர கதையை பார்க்குற நேரத்தில் யாரையும் நம்பக்கூடாது என்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து அங்க இருக்கிற 2 பேர் சம்பந்தமான கதை வெளிவந்ததும் நாங்க எதுன்னு சொல்லி தேடி பார்க்காம அதுக்கு பின்னால் இருக்கிற கதை உண்மையா பொய்யான்ற எதுவுமே இல்லாம அதுக்கு கமெண்ட் பண்றோம், லைக் பண்றோம், ஷேர் பண்றோம். இது வந்து எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஃபேஸ்புக்ல எழுதப்படுது, சும்மா ஒரு சர்ச் பண்ணாலே உண்மையா பொய்யான்றது தெரிய வரப்போகுது. ஆனா எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை. லைக் பண்றோம், கமெண்ட் பண்றோம், நண்பர்களோட ஷேர் பண்றோம், இந்த பாத்தீங்களா அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றோம். இந்த கதையில கிட்டத்தட்ட ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது, அதுல ஒரு பாசிட்டிவான பக்கம் இருக்கு. ஆனா இதே மாதிரி எத்தனை கதைகள் எத்தனை பேருடைய வாழ்க்கையை பாதிச்சிருக்கு எங்களுக்கே தெரியாம நாங்க உண்மைன்னு சொல்லி நம்பிக்கொண்டு நாங்க ஷேர் பண்ற கதைகளால இன்றைக்கு வாழ்க்கையை இழந்து போயிருக்கிற எத்தனை பேர் இருக்க முடியும். இந்த போஸ்டர் எழுதுன அவரோட நான் கதைச்சேன், ஃபோன் பண்ணி கதைச்ச நேரத்தில் எனக்கு சொன்னாரு, சாதாரணமான ஆக்கள் மட்டும் கிடையாது. ஒரு சில வருஷங்களுக்கு முதல்ல அமைச்சராக இருந்த சனத் நிஷாந்த் இன்னைக்கு அவர் உயிரோட இல்லை. அவர் ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி இவர் கற்பனையில் எழுதின ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய போட்டோவை போட்டு நான் அரச பணத்துல பொதுமக்களோட வரி பணத்துல மருத்துவம் படிச்ச ஒரு டாக்டர், இன்னைக்கு மருத்துவர்கள் சங்கம் என்ற பெயர்ல போராட்டம் நடத்தப்படுது. ஆனா இந்த போராட்டத்தில் நான் கலந்து கொள்ள போறது கிடையாது. பொதுமக்களுக்காக போராட்டம் நடத்தப்படுற நாட்கள்ல இலவசமா மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய போட்டோவை போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த சனத் நிஷாந்த வரைக்கும் இந்த போஸ்டை ஷேர் பண்ணி இருக்கிறார்ன்றத எனக்கு சிரிச்சு, அவர் கலைக்கிற நேரத்தில் சிரிச்சு கொண்டு இந்த விஷயத்த சொல்லி இருந்தார். அந்த போஸ்டை கூட எனக்கு அனுப்பி வச்சிருந்தார். அமைச்சர்கள் வரைக்கும் நம்புற ஒரு நிலைமை. எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம், ஒரு சில செகண்ட்கள் நாங்கள் எடுப்போமா இருந்தா, தேடி பார்ப்போமா இருந்தா இது உண்மை இது பொய்ன்றது தெரிய வரும். ஆனா யாருக்கும் இன்னைக்கு நேரம் கிடையாது.
இந்த மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணுற போஸ்ட் வந்து சில நேரங்களில் பாசிட்டிவாக போய் முடியலாம். ஆனால் பெரும்பாலும் யார் ஒரு நபரை சில நேரங்களில் பாதிக்கும். இன்னும் ஒரு போஸ்ட்டை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது உண்மையாக இருக்குமான்றத ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து பார்த்ததுக்கு பிறகு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னென்னாலும் செய்யுங்க. ஆனால் ஒரு சந்தேகம் வருமா இருந்தால் அதை கடந்து போகிறது நல்லதுன்றதான் என்னுடைய ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கட்டாயம் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி கண்டதும் கமெண்ட் பண்ணுற, ஷேர் பண்ணுற யாராவது ஒரு நண்பர் உங்களுக்கு கட்டாயம் இருப்பார். அந்த நண்பரோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.